நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, இவங்க சண்டை எல்லாம் ஒரு நைட்டு கூட தாங்காது. காலையிலே சண்டை போட்டா அப்படி சாயங்காலம் வரதுக்கு லைட்டா சண்டையிலே முறைச்சிட்டு சுத்துவாங்க. ஆனா நைட்டுக்குள்ள தூங்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் யார்கிட்டயே போய் உட்கார்ந்து பேசி அந்த சண்டையை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி அந்த சண்டையெல்லாம் அப்படி எல்லாத்தையும் மறந்து திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போயிருவாங்க. இதை தான் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேணா பாருங்க, நைட்டுக்குள்ள திருப்பி இவங்க 2 பேரும் ஒண்ணாயிருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி நேத்துக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. எபிசோட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரும் வீட்டோட வாசல்ல உட்கார்ந்து பயங்கரமா பேசி 2 பேரும் சமாதானத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அதுல வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வச்சு ஆக்சுவலா ஒரு 2 டாபிக் போயிட்டு இருக்குது. ஒன்னு வீட்டுக்குள்ள, ஒன்னு வெளியே. ஓகேவா? வீட்டுக்குள்ள நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இந்த இவங்க 2 பேருக்குள்ள வர்ற பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் அவர்கள் பண்ண சம்பவமா தான் இருக்கும். ஏன்னா இந்த கோவா கேங் டாபிக் எடுக்கும்போது 2 பேரும் கொஞ்சம் பெருசா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இதை பத்தி பேசிக்கல. அப்பவே ஃபேட்மேன் அவர்கள் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க, ரைட் இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா இல்ல, இதை நம்ம கிண்டி விட்டா நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம் சொல்லி ஐடியா பண்ணிட்டாங்க. வேணா பாருங்க, இவங்க 2 பேருக்கு கொளுத்தி போடுறது ஃபேட்மேனா தான் இருக்கும்னு சொன்னா அதே மாதிரி நேத்து கொளுத்தி போட்டுட்டு அதை ரொம்ப பெருமையா வீட்டுக்குள்ள போயிட்டு சுனிதா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன விஷயங்கள்னு சொல்லி ஃபுல்லா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இது ஆக்சுவலா எல்லாரும் சொல்ல வரல, ஒரு சில ஆடியன்ஸ் இதை பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள நேத்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஃபைட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபைட்டை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ சௌந்தர்யா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என்னோட லைஃப்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஐயோ ஜாக்லின் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என்னோட லைஃப்ல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி மொத்தமா தூக்கி நைட்ல பார்த்தா நைட் இவங்க 2 பேரும் சமாதானத்துக்கு வந்துடுறாங்கல்ல. திருப்பி அந்த 2 பேரை பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் தான் இருக்கணும், பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் தான் இருக்கணும். நைட்டுக்குள்ள அது என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நைட்டுக்குள்ள அந்த பிரச்சனைலாம் மறந்து சண்டை நடந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிற லெவலுக்கு அவங்க ஒரு ஜோனுக்குள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பேசுறாங்க. இதுல யாரை நம்ப என்ன நம்ப ஒண்ணுமே புரியல. அதாவது மக்களும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி தான். இப்போ நான் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வெறித்தனமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன்னா காலையிலே சண்டை போடுறீங்க, அது எப்படி நைட்டுக்குள்ள திருப்பி அந்த சண்டையில மொத்தமா மறந்து அப்படி மச்சான் இப்படி மச்சான்னு சொல்லிட்டு பேசி ஒரு எண்டுக்கு வந்துடுறீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் மக்கள் இருக்காங்க, பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சரி ஓகே, நேத்து நைட்டு அவங்க சண்டையை பத்தி பார்க்கற முன்னாடி நேத்து ஃபேட்மேன் அவர்கள் சுனிதாட்ட ஒன்று சொல்றாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நேத்து அந்த சண்டைலாம் நடந்த பிறகு மத்தியானம் போல வீட்டுக்குள்ள உட்காந்து சுனிதாட்ட சொல்றாங்க, அவங்க 2 பேருக்குலாம் நான் சின்னதாக தான் கொளுத்தி போட்டேன், அவங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கு, யார் அடிச்சுப்பா அப்படிங்கறத ஒரு சின்னதா கொளுத்தி போடலான்னு சொல்லிட்டு 2 பேர்ட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டப்பா, எதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா கொளுத்தி போட்டோம். அதுக்குள்ள மாத்தி இவ அவள் அடிக்கிறா இவள் அடிக்கிறா மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட பிளான் அங்கே சக்ஸஸ் ஆயிட்டு. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபேட்மேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் திரும்ப சொல்கிறேன், ஃபேட்மேன் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவங்க யாருமே டாப் 5ல போக போகிறது இல்லை, அந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிற மேட்டர் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால் மட்டுமே முத்துக்குமரனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சேர்க்கலாம். ஏன்னா முத்துக்குமரனுக்கு தேவையே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், முத்துக்குமரனுக்கு அது தேவையே கிடையாது. அவன் ஆல்ரெடி வச்சிருக்க ஓட்டுக்கு வின் பண்ணிடுவான். இருந்தாலுமே ஃபேட்மேன் சார் அந்த விஷயத்தை எதுக்கு தொடர்ந்து அப்படி முத்துக்குமரனை காப்பாற்றுற மாதிரி, முத்துக்குமரனுக்கு பின்னாடி பேசின ஆட்கள்லாம் எடுத்து முத்துக்குமரன் முன்னாடி மாட்டி விடுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, கரெக்டாக 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரத்தில் கிராண்ட் ஃபினாலே வந்துடும். கிராண்ட் ஃபினாலே கப்பை வாங்கிட்டு வெளியே வந்தோன்னே நான் தான் முத்துவை வின் பண்ண வச்சேன், நான் தான் வெளியே நிறைய இடங்கள்ல முத்துக்காண்டி பேசினேன், நான் தான் நிறைய இடங்களில் வீட்டுக்குள்ள போயிட்டு முத்துக்காண்டி நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு உடைச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நேற்று நல்லா கவனிச்சுன்னா நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரும் கொளுத்தி போட்டதுக்கான காரணம் என்ன, இந்த 2 பேரும் தான் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கி மேலே வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த 2 பேரும் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கி மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த 2 பேரும் மாற்றி அடிக்க விட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சு அதை ஒன்று பண்ணி இவங்க 2 பேரும் நெகட்டிவ் வாங்கிப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக முத்துக்குமரன் மேலே போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஏற்றி விட்டுட்டு அதை வீட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையாக வேற சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் பண்ணேன், 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, நிறைய உண்மைகளை சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது ஃபேட்மேன் சாருக்கான கேமாக வச்சுட்டு போயிடலாமே. நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தர்யா சொல்ற டாபிக் என்னன்னா, மச்சான் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கேம்ல உள்ள வரும்போது எனக்கு பாதிக்குது மச்சான். இப்போ எல்லா இடத்துலையுமே என்னால் ஃப்ரெண்டுன்னு பார்க்க முடியல. அப்படி பார்த்து ஒரு கேம் என்னால் அப்படி பார்த்து என்னால் ஒரு கேம் ஆட முடியாது மச்சான். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்டு தான். இருந்தாலுமே என்னால் அந்த கேமுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு வர முடியல மச்சான். அதனால் மட்டுமே தான் நீ பண்ணுற தப்புகளை வந்து நான் அப்பப்போ எடுத்து ஏதாவது உடச்சிடுறேன், அது உனக்கு ஹர்ட் ஆயிருது மச்சான். அதனால் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. இதுக்கு ஜாக்லின் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க, நீ பண்ணு மச்சான், தப்பே கிடையாது, நீ பண்ணு, தாராளமாக பண்ணு. ஆனால் என் கூட இருக்க தெரியுமா, என் கூட இருக்கும்போது
நான் ஒரு தப்பு பண்றேன் இல்ல ஒரு தப்புன்னு தெரிஞ்சா அது என்கிட்ட வந்து சொல்லிடலாம்ல. இப்போ என்கிட்ட வந்து சொல்லாம அதை நீ என்ன பண்றேன்னா வேற இடத்துல போய் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம கூட தானே இருந்தா இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது மச்சான். அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. இல்ல நீ இப்படி தான் பேசணும்னா பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படி தான் பண்ணுவேன். நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்புகளை இப்படி தான் எடுத்து எடுத்து காட்டணும்னா காட்டிக்க மச்சான். ஆனா எனக்கு பின்னாடி போய் பேசாத மச்சான்னு சொல்லி டக்குன்னு ஜாக்லின் சொல்றாங்க. டக்குன்னு அந்த இடத்துல சௌந்தர்யா கோவம் வருது. பின்னாடி பேசுறான்னா சொல்லாத மச்சான், இந்த வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்க முடியும் மச்சான்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா பின்னாடி பேசுறதுன்னு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள முக்காவாசி பண்றதெல்லாம் பின்னாடி பேசுறதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பின்னாடி பேசுறது இவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, நீங்க அவங்க கூட தான் இருப்பீங்க, அவங்க கூட இருக்கும்போது அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பு பண்ணும்போது நீங்க அந்த தப்புக்கு நல்லா சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல ஜாக்லினே இல்லை, சும்மா நார்மலாக வச்சுக்கலாமே, அந்த இடத்துல உங்க ஃப்ரெண்டை தட்டி இருக்க மாட்டீங்க, எதுவுமே இது தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே வந்துகிட்டு அந்த ஆளை பத்தி பின்னாடி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவீங்க தெரியுமா, ஜாக்லின் இப்படி பண்ணா, அதை இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லுவீங்களா, அதுதான் பின்னாடி பேசுறது. பின்னாடி பேசுறேன்னா இப்போ சவுந்தர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கான டாபிக் சும்மா எடுத்து பின்னாடி பேசுறலாம், பின்னாடி பேசுறேன்னு நினச்சிடறாங்க. அது இல்லை, அவங்க கூட இருக்கும்போது அவங்க பண்ற தப்ப அவங்க கிட்டே சொல்லிருங்கன்னு சொல்லி தான் ஜாக்லின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, அது தெரியாம திருப்பி சவுந்தர் அப்படி சொல்லாத மச்சான், ஹர்ட் ஆகுது மச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் திரும்பி ஒரு பாயிண்ட் சொல்றேன், இந்த ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு உண்மைலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ உண்மையெல்லாம் ஃபீல் ஆகல. அந்த ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகாது ப்ரோ. அந்த ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகுது மீன்ஸ் இந்த ரெண்டு பேருக்கான பாண்ட், சௌந்தர்யா ஜாக்லின், இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாண்ட் செட் ஆகாது. இவங்க வேற யாரு கூட வேணா ஃப்ரெண்டா இருந்துக்கலாம், ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாண்ட் செட்டே ஆகாது அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, இல்ல நேத்து நல்லா கவனிச்சுன்னா ஜாக்லின் அவர்கள் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து யாருக்கு ஓட்டுகள் அதிகமாக வருதோ அங்க ஜாக்லின் போய் சேர்ந்துப்பா, அவங்க கூட தான் வாரம் கேம் ஆடுவான்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காண்டி நேற்று நைட்டு ஃபுல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், முத்துக்குமரன் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் நம்ம ஃபேட்மேன் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் அப்பெல்லாம் யாரு கூட போய் சேரல, ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா லோவா இருக்குமா அங்க போய் சேரும்போது சௌந்தர்யாக்கு பெருசா ஓட்டுகள் வந்துச்சு, கைத்தட்டல் வந்துச்சுங்களா எனக்கு தெரியவே தெரியாது. நான் நார்மலா தான் போய் சேர்ந்தேன். அடுத்த ரயான் வந்த ஒரு வாரத்துல நான் கூட போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்ப என்ன அவனுக்கு கைத்தட்டல் வந்துச்சு, அவனுக்கு என்ன சப்போர்ட் வந்துச்சு, அவனுக்கு என்ன பயங்கரமான ஓட்டுகள் வந்துச்சா, எனக்கு எதுவுமே தெரியாதுல. நான் அப்படி பார்த்து பழகவே இல்லைன்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா அது வந்து தப்பு. நீங்க அப்படி பார்த்து நிறைய இடத்துல பழகிருக்கீங்க அப்படிங்கிறத உண்மை. ஓப்பனா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதுல போய் சொல்ல முடியாது. இருந்தாலுமே இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல, இப்போ கடைசி நாட்களில் போட்டு என்ன ஹர்ட் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கான கேமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் எதுவும், ஏன்னா கடைசி ஒரு வாரம் தான் இருக்குது, யாருக்கும் ஹர்ட் கொடுத்து நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அது உங்களுக்கான கேம். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் வந்திருக்காங்களா, அந்த 8 பேர்கிட்ட நம்ம டாப் 8 மெம்பர்ஸை விட்டு கொடுக்கக்கூடாது. அது ஜாக்லின்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு ஜாக்லின்கான ஒரு கேம், அது ஜாக்லின்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. அதை போட்டு இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிட்டாங்க. இருந்தாலுமே ஏதோ பண்ணி சர்வே ஆயிட்டாங்கல்ல. 15வது வாரம் தொடர்ந்து நாமினேஷன். யார் இந்த வீட்டுக்குள்ள வந்து யார் சொன்னாங்க, அது அவன் ஃபேட்மேன் அவர்கள் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் பிக் பாஸ்லேயே முதல் முறையாக ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அது என்னமோ உண்மைதாங்க. எனக்கு தெரிஞ்ச அசீம் அவர்களே 12 வாரமோ 13 வாரமோ என்னமோ தான் நாமினேஷனில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜாக்லின் அவர்கள் தான் 15 வாரங்கள், ஒரு வாரம் கூட விடாம 15 வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. ஆனால் தப்பிச்சாங்க, அப்படி எப்படின்னு தப்பிச்சு அது இது இந்த 15 வாரங்கள் நாமினேஷன்ல வந்து தப்பிச்சு ஃபினாலே வந்து நிற்கிறாங்க தெரியுமா. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, உண்மையான ஃபைனலிஸ்ட் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டுக்கோங்க, வாரம் தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல, வாரம் ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு உருண்டு வந்திருக்காங்களா, அதை பார்க்கும்போது தான் உண்மையாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ப்ரோ திடீர்னு ஜாக்லின் இது பண்ணுறேன் நானும், ஏன்னா ஏதாவது ஒரு நியாயமாக பேச ப்ரோ, எங்கே பேசினாலும் ஒன்றே ப்ரோ, இங்கே பிஆரா ப்ரோ, அங்கே பிஆரா ப்ரோ, இங்கே பிஆர்னா எத்தனை பேருக்குறா பிஆரா இருப்பேன், கொஞ்சமா நியாயமா பேசுங்க. அதாவது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுவாங்க, ஆனால் திருப்பி சண்டை போடுவாங்க. அதனால சமாதானம் ஆகட்டும், திருப்பி சண்டை போடட்டும், அந்த கண்டென்ட்டோட நம்ம தொடர்ந்து வரலாம். ஆனால் இந்த சண்டை வந்து ஆக்சுவலாக சௌந்தர்யா மேலே கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருக்குதான் செய்யுது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சௌந்தர்யா நினைச்சா கொஞ்சம் டோனை இறக்கி கொஞ்சம் லோவாக பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் டக்குன்னு ஒரு ஹை டோன் போயிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் போயிடுறாங்க. நேற்றுக்கான சண்டையிலையும் பார்த்துருப்பீங்க, நேற்று நைட் அந்த எபிசோட்கான இது லைவ்ல வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேசாத மச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்து கூட டக்குன்னு அவங்களுக்கான டோன் சேஞ்ச் ஆகும். அந்த டோன் சேஞ்ச் ஆகிற மேட்டர் கூட ஆப்போசிட்ல இருக்க ஒரு நபர் ஹர்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் லைட்டாக கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக விளையாடினாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.